கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துகிறார்கள். இப்போ கத்ரோண்டின் போதகரமாகிய அர்ஜுன் பிரதர் அவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய செய்தி தருவார்கள். அதை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய அரசில் வளரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இடைநாள் கர்த்தருடைய செய்திக்காக நான் சபையில் முதன்மையை நாடலாமா? Can I seek primacy in the church? இன்றைக்கு அநேக சபையிலே முதன்மையை நாடுகின்றார்கள். முதன்மையை நாடக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. 3 யோவான் 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் தமது நிருபத்திலே அவர் எழுதியிருக்கின்றார், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபையிலே இந்த தியோத்திரேப்பு முதன்மையை நாடி இருக்கின்றார். இன்றைக்கு ஒரு சிலர் சபைகளிலே முதன்மையை நாடுகின்றார்கள். முதன்மையை நாடுவதாலே எந்த விதமான ஒரு பயனுமே கிடைக்கப் போவதே இல்லை. ஏனென்றால் அந்த சபை முதலாவது அவர்களுடையது அல்ல, கர்த்தருடையது. அவர் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். அந்த சபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கோ பேதுருக்கோ சொந்தமானது அல்ல. பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பேதுரு அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், அல்லது நீங்களா சிலுவையில் அறையப்பட்டீர்கள்? தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை தன்னுடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. அந்த சபையிலே ஒரு மனிதன் முதன்மையை நாடுவானே என்றால் அவன் தன்னுடைய அறியாமையினாலே கெட்டு போகும்படியாக அந்த விதமாக செய்கின்றான். இந்த சபையிலே நாம் பார்க்கும்போது தியோத்திரேப்பு முதன்மையை நாடி இருக்கின்றான். நான் சபைக்கு எழுதினேன் என்று யோவான் எழுதுகிறார். அவர் ஒரு மூப்பனாக இருந்து கொண்டு பிரியமான காயுக்கு எழுதுகிறார். காயு ஒரு அங்கத்தினர், இந்த தியோத்திரேப்பு ஒரு அங்கத்தினன் தான். இந்த சபைக்கு எழுதும்போது அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய உபதேசத்தையே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபையார் அங்கே இருக்கிறார்கள், காயு போன்றவர்கள். இன்றைக்கும் சபைகளிலே இதே நிலைமை நீடிக்கிறது. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. எப்படி அப்போஸ்தலருக்குள்ளாக ஒரு யூதாஸ் இருந்தானோ அதே போல சபைகளுக்குள்ளாக நிச்சயமாக யூதாசுகள் இருப்பார்கள். அவர்கள் பண ஆசை பிடித்தவர்களாக இருப்பார்கள், அல்லது இந்த முதன்மையை நாடக்கூடிய முதன்மை விரும்பிகளாக இருப்பார்கள். சபைக்கு இடையூறாக ஒரு மனிதன் இருப்பானே என்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? 3 யோவான் 10வது வசனம், ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழைப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமின்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஜனங்களுக்கும் இடையூறாக அந்த மனிதன் இருக்கின்றான். ஏனென்றால் அவன் முதன்மையை நாடுகின்றான்.
மேலும் அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி பொல்லாத வார்த்தைகளையும் சொல்லுவான் அவன். அதனால அப்போஸ்தலர்கள் பயந்து போயிருக்கின்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து பயந்து இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளை குறித்து பயப்படுகின்றார். ஒரு சகோதரன் இடத்துல சொன்னார், அவர்கள் எல்லாம் விசுவாசிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விசுவாசிகள் அல்ல, விஷ ஊசிகள் என்று சொன்னார். அன்பானவர்களை, கோவித்துக் கொள்ளாதிருங்கள். அப்படி சில பேர் மாற்றப்படுகிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார் பாருங்கள், அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்ளுவேன். அவனை பார்த்தாவே இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைக்க வேண்டியது வரும். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதாய் இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளாதிருக்கும்படியாக அவர்களுக்கு தடை கற்களாக இருக்கின்றார். நாம் தடையாக நிற்கலாமா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு நாமே தடையாக இருப்போம் என்றால் நாம் அந்த சபையில ஒரு விசுவாசியாக இருந்து என்ன பயன்? விசுவாசத்திலே வளரக்கூடியவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு பேருதவியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தியத்திறப்பு தடைக்கல்லாக இருக்கின்றான். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 18:6, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் எடுப்பாருங்க. சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்து விடுவாராம். அது அவனுக்கு லகுவா இருக்கும், ஒரு சாதாரண ஒரு பனிஷ்மெண்டாக இருக்கும். ஏனென்றால் இடையூறு செய்கிறவனை ஒருபோதும் தேவன் மன்னிப்பதே இல்லை. இந்த சிறியரில் என்று சொல்லுகிறார், விசுவாசமாக இருக்கிற ஒருவனுக்கு எவன் ஒருவன் இடர் உண்டாக்குவானோ. அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய ரட்சிப்பிலே நாம் அக்கறை காட்ட வேண்டும். ஒருவரும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எனவே ஒருவரை நாம் புறம்பே தள்ளிவிடவே கூடாது. யாக்கோபு 2வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 2-4 வசனங்களிலே யாக்கோபு சொல்றார் பாருங்க. இன்றைக்கு சபைகளில் நடக்கக்கூடிய காரியத்தை அன்றே யாக்கோபு எழுதியிருக்கின்றார். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்துக்கு வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தடியண்டிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. இன்னைக்கு சபைகளிலே ஒரு சிறப்பான இருக்கைகளிலே அமருகிறார்கள். முதலாவது வரிசையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான இருக்கைகளை கொடுக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு சாதாரண இருக்கைகள். அன்பானவர்களே, இது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். ஒரே அப்பத்திலே பங்கு கொள்ளக்கூடிய நாம் எல்லோருமே ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா. அங்கே மினுக்கான வஸ்திரம் தரித்திருக்கிறவனை கண்டால் முன்னாடி அமர வைப்பது, கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிறவனை கண்டால் நீ அங்கே உட்காரு, இல்லைன்னா இங்கே நில்லு, இல்லை என் காலடியிலே வந்து உட்காரு என்று சொன்னால் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தகாதபடி சிந்திக்கிறது என்ன? உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. அப்ப உங்களுடைய போதகம் எங்கே போனது? நாம் எல்லாருமே ஒரே சரீரத்துக்குள்ளாக இருக்கிறோம், ஒருமனப்பட்டவளாக இருக்க வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருபோதும் சபையிலே நாம் இந்த விதமாக செய்யவே கூடாது. கர்த்தர் எல்லோருமே நேசிக்கிறார். சபைக்கு அவர்கள் வருகிறார்கள், இயலாமையிலே வரலாம், வஸ்திரம் இல்லாத ஒருவேளை இருக்கலாம். அவனுக்கு நாம் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும்.
அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். அதை விட்டு நீ இங்கே உட்காரு அங்கே உட்காரு என்று நாம் சொல்லுவோம் என்றால் அவனுடைய மனசு புண்படும் அல்லவா? அவனுக்கும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. எனவே யாக்கோபு மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார், இப்படி நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19-20 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த தேயத்துரைப்பு போன்றவர்கள் விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தக்கூடியவர்கள். இமனையே அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்படிப்பட்டவர்களே சாத்தான் இடத்துல தான் ஒப்பு கொடுக்கணும். தேவனே சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கின்றார். பொல்லாத சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்போது அவர்களை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கின்றார். தேவனே அதை செய்கிறார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு ஆலோசனை தீமோத்தேயுக்கு, விசுவாசமான கப்பலை சேதப்படுத்துகிறவர்களை நாம் ஏன் வைத்திருக்க வேண்டும்? அவர்களை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுங்கள். கப்பலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நூற்றுக்கணக்கான பேர் பயணிக்கிறார்கள். ஒரு மனிதன் கப்பல் அடித்தளத்துக்கு சென்று அந்த கப்பலை ஓட்டை மூடுவானே என்றால் என்ன ஆகும்? கடல் தண்ணியெல்லாம் உள்ளே வந்துவிடும், கப்பல் மூழ்கிவிடும். அதே போல ஒரு சபையில ஒரு மனிதன் இருந்து கொண்டு அந்த சபையை ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சேதப்படுத்தி கொண்டிருந்தால் யாராவது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அந்த முழு சபையும் கவிழ்க்கப்படுமே. அந்த சேதப்படுத்தக்கூடிய அந்த மனுஷனை கண்டுபிடித்து அவனை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ அவனாலு நீ போய்விடு என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று அவனை அனுப்பிவிட்டார். எதற்காக அவனை சேர்த்துக் கொள்ளவில்லை? தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் யூதாஸ் விரோதமாக இருக்கின்றான். பண ஆசை உள்ளவனாக இருக்கின்றான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கு சபைகளிலே இந்த விதமாக இருந்து கொண்டு விசுவாசம் உள்ள அந்த கப்பலை சேதப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இம்மெனை அலெக்சாந்தரை போன்றவர்கள், தேத்தரப்பை போன்றவர்கள். எனவே அவர்களை சபையை விட்டு நாம் அனுப்பிவிட வேண்டும். இரண்டாவது, நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய மாதிரியை பாருங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷனாக மாறினார். அன்பானவர்களே, தேவனுக்கு சமமானவர். அந்த சீட்டை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இன்னைக்கு ஒருத்தருக்கு சீட்டு கிடைச்சிட்டா அவ்வளவு பெருமையாக இருப்பார். என்னை தேவன் உயர்த்தினார், அப்படி இப்படின்னு அப்படியே அள்ளி விடுவார். ஆனால் தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனாக மாறினார். எதற்காக? உங்களை என்னை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து அவ்விதமாக வந்தார். பிலிப்பியர் 2:8 சொல்லு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself and became obedient unto death, even the death of the cross. சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயத்தில் கூட, நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்போது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம் வாழ்க்கையில மரண பரியந்தமே உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் இல்லை. சிலர் பக்தியின் வேஷம் போடுவார்கள். அப்பொழுது பக்திக்குரிய ஆடைகளை அணிவார்கள். அப்பொழுது உபவாசம் என்று சொல்வார்கள். பக்தியாக நாங்கள் இருக்கிறோம், இவைகள்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது, விலக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் மிக பக்தியாக இருப்பார்கள். ஆனால் அந்த காலகட்டம் முடிந்த உடனே அந்த விட்ட நாட்களிலே செய்த தவறுகளை இரட்டிப்பாக செய்வார்கள் சேர்த்து. இது பக்தியா?
அன்பானவர்களே, ஒருபோதும் அந்த விதமாக இருக்கக்கூடாது. மரண பரியந்தமே நாம் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையில தொங்கும் போது கூட அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர்களுக்கு அவர் தப்பித்து மறைந்து போகவில்லை. தேவனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றினார். அவரை இகழ்ந்தார்கள், துப்பினார்கள். நீ கிறிஸ்துவனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். அன்பானவர்களே, அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நீங்களும் நானும் அந்த விதமாக நம்மை முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். பிலிப்பியர் 2:4-5 சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இன்னைக்கு இந்த விதமான சிந்தை சபைகளிலே இருக்க வேண்டும். அவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கலாம், நல்ல ஆலோசனைகளை புத்திமதிகளை சொல்லலாம். அவனுக்கானவைகளை நாம் நாட வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? அன்பானவர்களே, முற்றிலுமாக தாழ்த்துங்கள். பரிசேயன் எந்த விதமாக ஜெபித்தான்? ஆயக்காரன் எந்த விதமாக ஜெபித்தான்? ஆயக்காரன் மார்பிலை அடித்துக்கொண்டு ஜெபம் பண்ணினான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணான். பரிசேயன் அவனைப் போல் அல்ல என்று ஜெபித்தார். நாம் ஒருபோதும் மற்றவர்களை ஒப்பிட்டு நாம் ஜெபிக்க கூடாது. மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். முதலாவது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். மேல் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let this mind be in you which was also in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவிலே என்ன சிந்தை இருந்தது, அதே சிந்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் எல்லோருக்காக ஜெபம் பண்ணினார். எல்லோருக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறு ஒன்றுமே இல்லை. ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அந்த வியாதி நம்மை ஒற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நாம் விலகியிருந்தால் எப்படி? ஏன் நம்முடைய பரிசுத்தம் அவர்களை பற்றி பிடிக்கட்டுமே? நம்முடைய ஜெபம் அவர்களே அந்த வியாதியிலிருந்து குணமாக்கட்டுமே? நாம் அவர்களை தொடுவதாலோ அவர்களோட பேசுவதாலோ நமக்கு வியாதி வரப்போவதில்லை. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சுகாதாரமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நாம் இந்த மக்களை நேசிக்க வேண்டும். இயேசு குஷ்டரோகி வீட்டிலே போய் பந்திருந்தார், அவர்களை நேசித்தார். நாம் குஷ்டரோகிகளை அருவருப்போம் என்றால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவது எப்படி? அன்பானவர்களே, நாம் பிறனை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை அந்த விதமாக இருந்தது. பிலிப்பியர் 2:3 நாம் வாசிக்கிறோம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். எதையும் நம்ம பெருமையினாலே செய்யக்கூடாது, மனத்தாழ்மையினாலே செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பெருமைக்காக வாழுகிறார்கள், பெருமைக்காக மற்ற காரியங்களை செய்கிறார்கள். நாம் ஒருபோதும் அந்த விதமாக செய்யவே கூடாது. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். என்னை காட்டிலே அவன் சிறப்பு, என்னை காட்டிலே அந்த சகோதரி சிறப்பானவர்கள் என்று ஒரு சகோதரி மற்ற சகோதரியை பார்த்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு பெருமை, அகந்தை, பிடிவாதம் இவைகளெல்லாம் இருக்கும் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவதே கேள்விக்குறியாகிவிடும். எனவே அன்பானவர்களே, அவருடைய சிந்தை நம்மிலே இருக்க வேண்டும். அது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது, தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டவர்களுடைய நிலைமை என்னவானது? இன்றைக்கு தங்களை தாங்களே உயர்த்திக் கொள்வார்கள், மெச்சிக்கொள்வார்கள். என்னாகும் 16வது அதிகாரம் 32-33 கோராகு தாத்தான் கூட்டத்தாரை குறித்து நம்ம படிக்கிறோம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள்.
பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அன்பான சகோதரே சகோதரியே, ஒருவேளை இந்த தியோத்திரப்பை போல நாம் உயர்த்துவோம் என்றால் நம்மை நாமே இந்த கோராகு தாத்தான் அபிராம் கூட்டத்தார்களைப் போல நாம் அழிக்கப்பட்டு போய்விடுவோம். தேவன் என்ன செய்தார்? மோசேயை மற்ற ஜனங்களை ஆரோனை நோக்கி நீங்கள் விலகி போங்கள் என்று சொல்லி பூமி தன் வாயை பிளந்தது. அதற்குள்ளாக இந்த கோராகு தாத்தான் அபிராம் குடும்பத்தார்கள் எல்லாருமே உள்ளே அப்படியே மூழ்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒருபோதும் இந்த கோராகு தாத்தான் குடும்பத்தார்களைப் போல நீங்கள் முறையிடாதிருங்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். நாங்களும் தூப வர்க்கம் எடுக்கிறோம், எங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார், நீங்கள் உங்களுடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக போர்க்கொடி பிடித்தார்கள். அவருடைய நிலைமை என்னானது? முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். என்னாகும் 16:3-4 வாசிக்கும் போது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அவங்க ஒண்ணுமே மிஞ்சி போகவே இல்லை. சபையிலே முழுவதுமாக தங்களை தாழ்த்தினார்கள். ஆனால் இவங்க சொல்றாங்க நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் என்று சபைக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவதை போல பேசுகிறார்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். சபைக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தான் என்று பார்க்கிறோம். அந்த விதமாக மோசே ஒருபோதும் செய்யவே இல்லை. அவன் சாந்த குணம் உள்ளவன். ஆனால் இந்த கோராகு கூட்டத்தார்கள் மோசேக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தார்கள். தேவன் அதை பார்த்தார். அந்த சபையில தான் அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஆனாலும் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று மோசே சொல்லுகிறார். இந்த ஜனங்களை விட்டு விலகி போங்கள், அவர்களை இந்த பூமி விழுங்க போகிறது என்று சொன்னார். அந்தபடியாக மோசே சொன்னபடியாக பூமி தன்னுடைய வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது. உயிரோடு பாதாளத்திலே இறங்கினார்கள் இந்த கூட்டத்தார்கள் என்று பாருங்கள். அன்பான சகோதரனே, சபைக்கு விரோதமாக ஒருபோதும் உங்களை மேன்மை கொள்ளாதிருங்கள், மேன்மைப்படுத்தாதிருங்கள். மேன்மைப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் அழிக்கப்பட்டு போவீர்கள். இந்த கோராகு கூட்டத்தார்களைப் போல தேவ சமூகத்திலே உங்களை முழுவதுமாக தாழ்த்துங்கள். மோசே ஒருபோதும் அந்த விதமாக செய்யவில்லை. அற்புத விதமாக இஸ்ரவேலர்கள் அனைவரையும் வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்த தாசன் என்று பார்க்கிறோம். என்னாகும் 16:15 வரும்போது அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். I have not taken one ass from them. ஒரு கழுதை முதலாக எடுத்துக்கொள்ளவில்லை. 6 லட்சம் புருஷர்கள் எண்ணப்பட்டவர்கள். எத்தனை ஜனங்கள்! அவர்களிடத்துல ஒவ்வொரு ரூபா வாங்கியிருந்தா கூட 6 லட்சம் ரூபா வசூலாகும். ஆனால் அவர் அந்த விதமாக செய்யவில்லை. இன்றைக்கு வசூல் வேட்டையிலே அநேக போதகர்கள் இறங்குகிறார். மோசே கர்த்தரை நோக்கி கேட்டார். எதுவாக இருந்தாலும் சரி, ஜனங்களிடத்திலேயே கேட்கவில்லை. ஒரு கழுதை முதலாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். ஆபிரகாம் வெளியிலே வந்தவர். ஆபிரகாம் பிறனுக்குள்ள ஒரு சரட்டை கூட நான் இச்சிக்கவில்லை என்று சொல்கிறார். ஒரு சாதாரண ஒரு டொய், அதை கூட நான் இச்சிக்கவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த விதமாக பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு சபையிலே வீடுகளுக்கு கடந்து செல்லும்போது இது ரொம்ப நல்லா இருக்கே, எங்கே வாங்கினீங்க அப்படின்னோடனே அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுதான் அப்படி கேட்கறது. அன்பானவர்களே, அதை இச்சித்து நாம் கேட்கிறோம், அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு வகையான இச்சை தான். பிதாவாகிய தேவனிடத்தில் எதையும் கேளுங்கள், கர்த்தர் கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறார். அவர்களில் ஒருவனுக்கு யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்றார். neither have I hurt one of them. மோசே யாருக்குமே பொல்லாப்பு செய்யவே இல்லை, ஒரு கழுதை கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு உண்மை உத்தமுள்ள ஒரு லீடராக இருந்து இஸ்ரவேலரை
வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விதமாக இருக்கிறோம்? தேத்தொருப்பை போல இருக்கின்றீர்களா? காய்வை போல இருங்கள். என்னாகமோ 16, 20, 21 வசனங்கள். கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். ஒரே ஒரு நிமிஷத்திலே கோராகு கூட்டத்தார்கள் அதமாக்கப்பட்டார்கள். ஒரு நிமிஷத்திலே அழிக்கப்பட்டார்கள். இந்த வானமும் பூமியும் கண் இமைக்கிற நேரத்திலே அழிந்து போகும் என வேதம் சொல்லுகிறது. இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும். அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை அதன் மீது வைக்காதிருங்கள். தேவன் நினைப்பார் என்றால் ஒரு நிமிஷத்திலே இவைகள் எல்லாம் அழித்து போடுவார். அந்த விதமாக மோசைக்கு எதிராக இருந்த அந்த கூட்டத்தார்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக நற்சாட்சி பெற்ற தேமேத்திரியை பாருங்கள். இந்த தேமேத்திரியை நற்சாட்சி பெற்றவனா? 3 யோவான் 11, 12 வசனங்கள். பிரியமானபடி, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். Demetrius has good report of all men and the truth itself. நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அதே சபையில தான் இருந்தான். தேத்திரப்பு மேன்மை பாராட்டக்கூடியவன். இந்த தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். அன்பானவர்களே, இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே நான் சபையில் முதன்மையை நாடலாமா? Can I seek primacy in the church என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானம் செய்தோம். தியோத்திரப்பு சபைக்கு மேலாக தன்னை உயர்த்தினான், முதன்மையாக இருக்க விரும்பினான். அதே நேரத்திலே காயு அந்த சபையிலே மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன். யோவான் மூப்பனாகவும் இருக்கின்றார். மூப்பனாக இருந்து கொண்டு அருமையான ஒரு புத்திமதிகளை இந்த காயுக்கு எழுதுகிறார். காயுக்கு எழுதின கடிதம்தான் அது என்று பார்க்கிறோம். நாம் ஒருபோதும் இந்த தியோத்திரப்பை போல நாம் உயர்த்தக்கூடாது. ஏனென்றால் சபை கர்த்தருடையது. நாம் கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம். அவருடைய சிந்தையிலே நாம் இருக்க வேண்டும். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நாம் நோக்க வேண்டும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக நாம் கருத வேண்டும். மோசையினுடைய காலத்திலே கோராகு, தாத்தான், அபிராம் கூட்டத்தார்கள் எப்படி மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து பூமி அவர்களை விழுங்கி அழித்து போட்டதோ, அதே போல நாம் ஒருபோதும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சகோதரர்களுக்கு விரோதமாக நம்மை உயர்த்தாது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே சபையிலே தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று அருமையான ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன் ஒருபோதும் தேவனை காண முடியாது. நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாக்கப்பட்டவனாக இருக்கின்றான். தேமேத்திரியு சபையில எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற ஒரு சகோதரனாக இருந்தான். அதே போல நீங்கள் நற்சாட்சி பெற்ற ஒரு சகோதரனாக சகோதரியாக சபையில இருந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக வளருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, தேமேத்திரியை போல நாங்கள் எல்லா வகையிலும் நற்சாட்சி பெற்றவர்களாக வளர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நாங்களே சபைக்கு மேலாக மேன்மையாக உயர்த்தாதிருக்க தேவரீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபை யாவரோடு கூட இருந்து வழிநடத்தல் வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக